Hi friends, welcome to our channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு மிஸ் ஆகாம வரும். கேரட் அல்வா செய்யறதுக்கு நான் 1 கப் கேரட்டை இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். இது கரெக்டா 1 கப். 1/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1/4 கப் கரெக்டாக இருக்கும். கண்டென்ஸ் மில்க் வந்து ஒரு 30 ml எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா நீங்கள் விட்டுறலாம். நெய் வந்து 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கேரட்டை நம்ம நெய்யில் தான் வதக்க போகிறோம். கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் காஞ்ச திராட்சையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இது முந்திரி மட்டும்தான் சேர்க்க போகிறேன். பால் வந்து 1 கப், கேரட் எடுத்து அதே கப்பில். இப்போ நம்ம ஒரு பேன்ல நெய்யை சேர்த்துக்கலாம். இதுல நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வறுத்து எடுத்தாச்சு. முந்திரி நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுல துருவின கேரட்டை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம கேரட்டை வதக்கிட்டோம். இப்போ பால் சேர்த்துடலாம். இந்த பாலிலே கொஞ்ச நேரம் இந்த கேரட்டை வேக விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். பால் வந்து கொஞ்சம் சுண்டி வரணும். இந்த மாதிரி கேரட் பாருங்க, நம்ம ஊத்துன பால் கொஞ்சம் லைட்டா சுண்டி இருக்கு. இந்த மாதிரி அப்பப்போ கிளறி விடுங்க. நம்ம சேர்த்த பால் எல்லாம் நல்லா சுண்டிருச்சு. இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். 1 கப் கேரட்டுக்கு 1/4 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் எடுக்கிற கேரட் பொறுத்து சேர்த்துக்கோங்க சுகரை. சுகர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது எடுத்துருக்கிற 30 ml கண்டென்ஸ் மில்க்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இது முழுக்க ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சேர்த்த சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சி தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா நமக்கு சுண்டி வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வத்திருச்சு தண்ணிலாம். இந்த ஸ்டேஜில் நான் 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். அப்புறம் வறுத்த முந்திரியும் இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் தமிழ் குக்ஸ் வித் கீத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் மிஸ் ஆகாமல் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.